நம்ம செரீன்ஸ் கிச்சன் ஒரிஜினல் செரீன் வந்து கேக் செய்ய போறாங்களாம். என்ன கேக் அப்படின்றது அவ வழக்கமா எல்லாருக்கும் ஒரே கேக்கு தான் காலங்காலமா செஞ்சு கொடுத்துட்டு இருக்கா. அந்த கேக்கு தான் இப்பவும் பண்ண போறா. என்ன கேக் என்ன செய்ய போறேன் அப்படின்னா வந்து ப்ரௌனி. நான் எல்லாத்தையுமே வந்து அப்பயே அளந்து வச்சுட்டு வந்துட்டேன். ஏன்னா சிவா நான் வீடியோ எடுக்க வர லேட் ஆச்சு, அதனால அப்பயே அளந்து வச்சுட்டு வந்துட்டேன். டக்கு டக்குன்னு என்கிட்ட கேட்டா தெரியாது, நோட் பண்ணி வச்சுக்க, அதை பார்த்து பார்த்தா சொல்லுவோம். ஓகே, நான் அளவெல்லாம் வந்து இப்படி கீழே இப்படி கொடுத்துடணும், சரியா? நான் கொடுக்கணும். ஐயோ, இது வந்து 150 கிராம் வந்து இதுல சாக்லேட் இருக்கு. அதுல வந்து 100 கிராமுக்கு வந்து அன்சால்டட் பட்டர் இருக்கு. இது வந்து நம்ம அவன்ல நீங்க வந்து அது என்னமா சொல்லுவாங்க, டபுள் பாயிலிங்கும் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நான் அவன்ல அந்த அளவுக்கு எனக்கு அது ட்ரிக் அதெல்லாம் தெரியாதனால நம்ம அவன்ல வச்சுக்கலாம். ஒரு 1 மினிட் அப்படின்னு தான் வைக்க சொல்லுச்சு இந்த சாட் ஜிபிடி. ஆனா 2 மினிட்ஸ் வச்சா தான் கொஞ்சமாச்சும் மெல்ட் ஆகுது. ஏன்னா அது சூடாகிறதுக்கே 1 நிமிஷம் ஆயிடும். அதனால நம்ம ஒரு 2 மினிட்ஸ் அவன்ல வச்சு அந்த சாக்லேட்டும் பட்டரும் வந்து நல்லா மெல்ட் ஆனதுக்கு அப்புறம் நம்ம அடுத்து பாத்துக்கலாம். இப்போ நீ மேல பார்க்க கூடாது, நீ மேல பாத்தீங்கனாலே எனக்கு பயமா இருக்கு. ஆமா, பிள்ளைங்க வந்து எதையாவது ஒரு இடத்த ரொம்ப கவனமா பார்த்தானா அங்க பிள்ளைகளை தூக்கிட்டு போயிடுறா. நீயே கவிட்டு போக முடியல, உன்னையவே அவன் ஓ சைஸுக்கு வளர்ந்துருக்காங்க, நீ அவங்கள தூக்கிட்டு போயிருக்கியா? சிஞ்சுவும் பொறுத்து பார்த்து அஸ்மா ஏதோ நமக்காக அக்கா செய்யறா அப்படின்னு அவ என்னடா கேக்குங்கிறா சிப்பா அப்படின்ட்டு போயிருச்சு அது பாட்டுக்கு. இப்போ வந்து நம்மளுக்கு இங்க வேலை கிடையாது, அங்கதான் வேலை. அதனால இங்கே எல்லாத்தையும் வச்சு என்ன செய்ய போற? இப்போ வந்து அதுல சாக்லேட் வந்து மெல்ட் ஆயிட்டு இருக்கு. இப்போ வந்து இதுல 2 முட்டை உடைச்சு ஊத்தணும். ஒரு இது எடுத்துட்டு வா, உனக்கு நான் எடுபடி வேலை செய்யறேன். அப்புறம் என் பிள்ளைகளை பத்தி பேசாதன்னு வேற சொல்லுவேன். அம்மா தான் வந்து நம்மளுக்கு இது சாக்லேட் எப்படி பண்ணி வச்சிருக்க இருக்கா, மெல்ட் ஆயிடுச்சு. ஏய் சாரி, ஆர்வத்துல செய்ய வைக்க நம்ம அசிங்கப்படுறதுக்கு என்னம்மா நான் சும்மா செய்யும் போதெல்லாம் அழகா வரும். இந்த மாதிரி ஏதாவது யாருக்காவது வந்தா வித்து காமிக்கலாம்னா இப்படி பண்ணும். ஒரு டிஷ்யூ பேப்பர் எடுத்து கொடு, ஓகேவா? 2 என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் அந்த அவன்ல வந்து நம்ம சாக்லேட்டை வந்து மெல்ட் பண்ண வச்சிட்டோம். இப்போ வந்து 2 முட்டை எடுத்து அதை நல்லா பீட் பண்ணிக்கணும். முட்டை வந்து இப்படி ஃபுல்லா உடஞ்சதுக்கு அப்புறம் அதுல வந்து நம்ம சுகர் சேர்த்துக்கலாம். சுகர் வந்து இதுல 150 கிராம்ஸ் ஆஃப் சுகர் இருக்கு. அது கூட வந்து இந்த ப்ரௌன் சுகரும் சேர்த்துக்கலாம். ப்ரௌன் சுகர்னா கொக்கைன் கிடையாது, நான் இது என்னமோ சொல்லுவாங்கல்ல, சர்க்கரையில இருந்து தெரியும். நம்ம வெள்ளத்தை வந்து பாகா எடுக்கிறது இந்த மாதிரி பண்ணா அது இது ப்ரௌன் சுகர் ஆயிரும். அதையும் வந்து போட்டுக்கலாம். இது போட்டா ப்ரௌனி வந்து நல்லா ரப்பர் கிடையாது, அது ஒரு மாதிரி நல்லா பஜ்ஜியா இருக்கும். அதனால வந்து இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு பஞ்சு மாதிரி வர அளவுக்கு ஃபுல்லா பீட் பண்ணிக்கலாம். இதை வந்து ஒரு 3 நிமிஷம் இந்த மாதிரி பீட் பண்ணா அது நல்ல ஸ்பான்ஜ் ஆயிடும். இது வந்து பாத்தீங்களா, சாக்லேட் வந்து நம்ம இப்படி வச்சதுக்கு அப்புறம் அதை நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணிக்கலாமா? இது கொஞ்சம் மிக்ஸ் பண்றியா? வர சாக்லேட்டும் பட்டரும் வந்து நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இது வந்து கொஞ்சம் சூடா இருக்கு அப்படின்லாம் யோசிக்காதீங்க. சூடா இருந்தா நம்ம அதெல்லாம் பீட் பண்ணி இதை போடுறதுக்கும் கரெக்டா இருக்கும். லைட்டா அம்மா ஆத்தட்டுமா? பாத்தீங்களா? காமிங்கண்ணா, நான் இதை காமிங்க. இது பாத்தீங்களா இப்படி ஆயிடுச்சா? ஆனாலும் இன்னும் நல்லா ஆகும். இப்ப இதை என்ன செய்யணும்னு சொல்லு. இது வந்து அது லைட்டா இப்படி இது பண்ணு, சாக்லேட் வந்து நல்லா மெல்ட் ஆகுற அளவுக்கு பண்ணிட்டு விட்டுரு. இது வந்து எந்த அளவுக்கு இது வந்து இப்படி ஸ்பான்ஜா நம்ம எந்த அளவுக்கு பீட் பண்றோமோ அந்த அளவுக்கு வந்து அதுல அந்த மேல கிரிஞ்சில் டாப் இருக்குல்ல, அது சூப்பரா வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி இப்ப பார்க்கலாம். இதை விட நான் நல்லா பீட் பண்ணுவேன், அப்போ வந்து இன்னும் சூப்பரா வரும். அது சாக்லேட்லாம் முழுசா இருக்குல்ல, இப்ப பரவாயில்ல. இந்த வெண்ணிலா எசன்ஸ் இதை வந்து நம்ம லைட்டா ஊத்திட்டு, நீங்க அளந்து ஊத்திக்கோங்க. நான் இப்படி செஞ்சனால நானும் ஊத்துறேன். பெரிய நல்லா பீட் பண்ணிக்கணும். வெண்ணிலா எசன்ஸ் போடாம கூட இருக்கலாம், ஆனா போடல அப்படின்னா அந்த முட்டை ஊத்திருக்கோம்ல, அந்த முட்டை வந்து ஒரு மாதிரி கவிச்ச ஸ்மெல் வருது. அதனாலதான் நான்
ஊத்திக்கிட்டேன். அன்னைக்குலாம் ஒரு டைம் அந்த ஸ்பாஞ்ச் கேக் செய்யும் போது கவிச்சு ரொம்ப அடிச்சுது. சாக்லேட் மிக்ஸை வந்து நம்ம இதில் ஊற்றிடுவோம். ஓகே, அம்மா டென்ஷன் ஆயிட்டாங்க, சீக்கிரம் செய்ய அப்படின்னு. ஓகே, நம்ம வந்து அந்த பக்கம் போ. அவ்வளோதான். இதை ஊற்றினதுக்கு அப்புறம் இதையும் கொஞ்சம் லைட்டாக மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த ட்ரை இன்கிரீடியன்ட் சேர்த்துடலாம். கலர் அப்படியே மாறப்போகுது பாருங்க, அழகாக மாறும் கலர். எவ்வளவு அழகான கலர் பாத்தீங்களா? அவ்வளவுதான், இது வந்து ரெடி ஆயிருச்சு. இப்போ நம்ம என்ன பண்றோம்னா நம்மளோட கொக்கோ பவுடரையும் அதுக்கப்புறம் இது வந்து மைதாவையும் சேர்த்துக்கலாம். இந்த மைதாக்கு பதிலாக நீங்கள் ராகியும் போடலாம், அது பேர் என்னன்னா, அப்புறம் வீட் ஃப்ளாரும் போடலாம். மேலே ஒரு லைட்டாக உப்பு எடு, ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் போடணும் கண்டிப்பாக. இதை இங்கே போட்டு விடு. இது கம்மி பண்ணுமா? சரி போதும் போதும். இதில் எல்லாத்தையும் போட்டு விடு. உப்பு லைட்டாக உப்பு சேர்த்துக்கிட்டு. நிறைய இருக்கு, என்னது கம்மியாக செஞ்சுருக்கீங்க. அவ்வளோதான் அளவு, அவ்வளோதான் வருது. இப்போ இது நான் செஞ்சேன்னா இது வந்து நான் வந்து ஒரு 4 நாளுக்கு வச்சு சாப்பிடலாம். அந்த அளவுக்கு அஸ்பெக்ட் சாப்பிடுவாங்க, வேற யாரும் சாப்பிட மாட்டாங்க. எனக்கு ப்ரௌனி பிடிக்காது. அம்மாவுக்கு வந்து இந்த மாதிரி சாக்லேட் ஐட்டம் பிடிக்கும், ஆனால் அவங்க அந்த அளவுக்கு இது சுகர் கம்மியாக போட்டிருக்கணும். அன்னைக்கெல்லாம் நிறைய இனிப்பு. பார்த்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்படிதான், இப்படி பண்ணி ஒரு கட்டு, இப்படி பண்ணி ஒரு கட்டு, இப்படி பண்ணா கரெக்டாக வந்துடும். அவனை அப்படி ஹீட் பண்ண பீட்டர் வச்சு அடிச்சா பவுல் குட்டி பவுல்ல, அதனால அந்த பீட்டரோட இதுக்கு வந்து அப்படியே மேலே தெரிச்சு. அதனால ப்ரீ ஹீட் வந்து தெரியுமாமா? எனக்குள்ள இருக்கும் தானே அது. ப்ரீ ஹீட்டுக்குலாம் எதுவும் இருக்காது. என்ன பண்ணணும் சொல்லு. என்ன பண்ணணும்னா இந்த கன்வென்ஷன் இருக்குல்ல, இதை வந்து நம்ம 180 டிகிரிக்கு செட் பண்ணிக்கணும். செட் பண்ணிட்டு ஒரு 10 மினிட்ஸ் விட்டு அது ப்ரீ ஹீட் ஆயிடும். சிஞ்சுமா என்னடா அக்கா உனக்கெல்லாம் தரவே மாட்டா, ஒண்ணுமே தர மாட்டா. அழகே, ஏன் அழகே, என் அழகே பாக்குது என் அழகே அப்படின்னு சிஞ்சு குடிப்போம். உன் பிள்ளைகளை தூக்க போறாங்க, ஓடி. கப் கேக் கொஞ்சம் அவ்வளோ டேஸ்டா இருந்துச்சு. கப் கேக் சூப்பரா இருந்துச்சு. நானா சொல்லி கொடுக்க வேண்டியத எடுத்து கொடுக்குறாளாமா. அவ சொன்ன அவ செஞ்சதை வந்து நான் பாராட்டணும் அப்படின்றத எதிர்பார்க்கிறா. அதனால கப் கேக் வந்து இடையில செஞ்சா உண்மையாவே ரொம்ப கேக் வந்து எக்ஸ்பர்ட் அந்த மாதிரி செய்யற மாதிரி இருந்தது. அவ்வளோ ஸ்பாஞ்சியா, டேஸ்டும் அவ்வளோ நல்லா இருந்துச்சு. அஸ்புக்கெல்லாம் பாத்தீங்கன்னா அஸ்மா என்ன செஞ்சாலும் குறை சொல்லுவான். அவனே இருக்கிற கேக்லாம் மேல பெட்ரூம் எடுத்துட்டு போய் சாப்பிட்டுட்டு இருந்தான். அவன் தான் என்ன செய்ய சொன்னான். அவன் வந்து அப்படின்னு சொல்லிட்டு போனான் அன்னைக்கு. ஏன்னா அவன் வந்து லீவ்ல இருந்தான். இப்போ செமஸ்டர் முடிஞ்சு அவன் லீவ்ல இருந்தான். சும்மா இருக்கிற டைம்ல ஏதாச்சும் ஒண்ணு செஞ்சுக்கிட்டே இருப்பல்ல, இப்ப ஏதாவது ஒண்ணு செய்ய அப்படின்னா சரின்னு செஞ்சு கொடுத்தா பயபிளைக்கு பிடிச்சிருக்கு. அதுக்கப்புறம் இன்னொரு டைம் செஞ்சேன். ஆனா ஃபர்ஸ்ட் டைம் அந்த மாதிரி அது இன்னொரு டைம் இல்ல. ஆனாலும் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. எங்க குப்பியெல்லாம் சாப்பிட்டு சூப்பரா இருக்குனாங்க. எந்த குப்பி கொடுத்த? ராவிய குப்பிக்கு அந்த பிள்ளை ஆசிக்காவும் சாப்பிட்டு நல்லா இருக்கணும். ஆனா என்ன அவளுக்கு பல்லுவலி வந்துச்சு. இனிப்பு அதிகமா இருந்துச்சுல. ஃபர்ஸ்ட் டைம் வந்து கரெக்டா இருந்தது இனிப்பு. அதுக்கப்புறமா ஒரு டைம் செஞ்சப்போ பாத்தீங்கன்னா இனிப்பு அதிகமா போட்டேன். எனக்கு ஏன் தெரியல, ஒரு டைம் பண்ண மாதிரி இப்பவுமே இது அம்மா பர்த்டே அன்னைக்கு செஞ்சதா இதே மாதிரி ப்ரௌனி. என் பிறந்த நாளைக்கு செஞ்சு கொடுத்தேன் அதே மெத்தடு. ஆனா அளவா நான் என்னோட அளவு தான் போட்டேன். ஆனா இது இப்போ கேக் மாதிரி வருதா நான் செய்வேன். ஆனா அது எந்த மாதிரி வருதுன்னு சொல்லி சாப்பிட்டு பார்த்தா அவங்களா டிசைட் பண்ண கேக்கா ப்ரௌனியா அப்படிங்கறத நம்ம முடிவு பண்ணி. ஆனா ப்ரௌனி வந்து நல்லா தான் இருந்தது. இதுக்கு முன்னாடி அஸ்பக்கோட ஃப்ரெண்டுக்கு ஒரு டைம் வந்து ப்ரௌனி செஞ்சு. ஆமா, நான் அஸ்பக்கோட ஃப்ரெண்ட் எல்லாம் அஸ்பக்கோட ஃப்ரெண்ட் ஹாஸ்டலுக்கு போனேன். அப்போ ஹாஸ்டல்ல வந்து அஸ்பக்கோட ஃப்ரெண்ட் ஒரு பொண்ணு
அந்த பொண்ணுக்கு தான் செஞ்சு கொடுத்தேன், பவானிக்கு செஞ்சு கொடுத்தேன்னா. அதுக்கப்புறம் அவங்க ஹாஸ்டலுக்கு நான் போனேன். கடைசியில அங்க அந்த அக்கா அவங்க ரூம்மேட்ல அந்த அக்கா இருந்தாங்க. அந்த அக்காவே பார்த்துட்டு நீங்க தான் செஞ்சீங்களா, கேக் சூப்பரா இருந்துச்சு அப்படின்னாங்களா. அப்படின்னு எனக்கு ஒரு ஷையா போச்சு. பரவாயில்லையே நம்ம கேக் சூப்பரா இருக்குன்ட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு பெருமையா இருந்துச்சு. மனது சங்கடப்படக்கூடாது. அப்படி எதுக்கு சம்மந்தமே இல்லாம எப்படி கூப்பிட்டு சொன்னாங்க, அது பெரிய விஷயம் தானே. சொல்லு. அது என்னமோ உண்மைதான். நம்ம செய்யற சமையல வந்து யாராவது சாப்பிட்டு புதுசா ஒருத்தவங்க சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குன்னு சொன்னா நமக்கு வந்து அம்மா செய்யற சமையல் நல்லா நான் சொல்லவே மாட்டேன். ஏன்னா நம்ம அப்படி நல்லா இருக்குன்னு சொன்னாதான் அவங்களுக்கு வந்து அது ஒரு அப்ரிசியேஷனா இருக்கும். இன்னொரு டைம் நல்லா செய்வாங்க, இல்லைன்னா செஞ்சதவே கொடுக்க மாட்டாங்க. உங்க அத்தா சொல்லுவாரா கேளு, ஒரு நாளாச்சும் உங்க அத்தா வந்து அத்தா என்னன்னா இந்த அம்மா எப்பயும் செய்யற குழம்புல செஞ்சா அத்தா ஆக ஓகோன்னு சாப்பிடாரு. பட்டாணி பயிர் குழம்பு, கருவாட்டு குழம்பு, அந்த மாதிரி எல்லாம் அவருக்கு பிடிச்ச மாதிரியே குழம்பு என்ன எப்ப பார்த்தாலும் செய்ய முடியுமா? பட்டாணி குழம்பு, சுண்டல் குழம்பு, தட்டைப்பயிர் குழம்பு, அதுவும் தண்ணியா செய்வேன் பாத்தீங்களா, அந்த மசாலா அதிகமா போடாம. அந்த குழம்புனா மட்டும் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். மற்ற குழம்புலாம் பிடிக்கவே பிடிக்காது, எப்பயுமே பிடிக்காது. மட்டன் குழம்பு இந்த மாதிரி எல்லாம் வெரைட்டியா புதுசா வச்சு கூட எல்லாருக்கும் பிடிக்கும். அவரு சாப்பிடலாம் அப்படின்னுவாரு. அப்ப நம்ம கோவம் வரும்ல. ஆமா கண்டிப்பா வரும். அப்படி அவ்வளவுதான், நம்ம ஃபுல்லா ரெடி பண்ணிட்டோம். இப்போ வந்து கேக்க வந்து உள்ள முடிஞ்சிருச்சு. இல்ல இன்னும் 4 நிமிஷம் இருக்கு. எல்லாரும் என்னைய அவன் ரெசிபி செய்யுங்கன்னு சொன்னீங்க. இப்ப அச்சுமா செஞ்சு காட்டுது அவன் ரெசிபி. உங்களுக்கு என்ன ரெசிபி வேணும்னு சொல்லுங்க, எனக்கு நான் செஞ்சு தரேன். கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் அவன்ல பிரியாணி செஞ்சு காட்ட சொன்னாங்க. எப்படிமா அவன்ல பிரியாணி செய்யறது? செய்யல, இந்த இங்க வச்சிருக்காங்கல்ல இந்த ரைஸ்லாம் ஆப்ஷன் இருக்குல்ல, அதுலதான் செய்யணும். தாளிக்கிறது எல்லாத்தையும் உள்ள போட்டு மொத்தமா போட்டு அவன்ல அப்படியே எண்ணெய் வெங்காயம் எல்லாத்தையும் ஒன்னா போட்டு உள்ள வச்சு வேக வச்சு எடுத்துட வேண்டியதுதான். பாத்தீங்களா, இந்த மாதிரிதான் இருக்கணும். தெரியல, அவுட்புட் தான் எனக்கு கன்சிஸ்டன்சி தான் இப்படி வருது. அப்படிலாம் எனக்கு தெரியாது. கேக் வெளியே வந்ததுக்கு அப்புறம் நல்லா இருக்கா நல்லா இல்லையா அவ்வளவுதான் எனக்கு தெரியும். இந்த டின் 10 மார்க்ஸ் ஷர்மிளா சொல்லுங்க. நான் தான் சொன்னேன் 10. மா நெக்ஸ்ட் டைம் லூலு போனா எனக்கு பெரிய மிக்சிங் பவுல் ஒண்ணு, அதுக்கப்புறம் இந்த ப்ரௌனி செய்யறதுக்கு டின்னு. இந்த டின்னெல்லாம் பத்தலையோ? இந்த டின்லாம் ஆகாது, அதெல்லாம் வாங்கி கொடுக்கும். ஆனா இந்த லூலுக்கு போனா ஒண்ணுமே உருப்படியாவே இருக்கு. தேவையில்லாத பொருள் தான் இருக்கு. நம்ம தேவையில்லாத பொருள்னா நம்ம புதுசா இருக்கிற பொருள் வாங்கிக்கலாம், ஆனா அத்தியாவசியமான பொருளா இருக்காது. லூலுக்குலாம் போனா இந்த ப்ரௌன் இந்த செய்யறதுக்கு இந்த கொக்கோ பவுடர்லாம் இருக்குது இருந்துச்சு தானடி. அஸ்பக்கனைக்கு ஒரு நாள் வாங்கிட்டு வந்தோம் பாரு, அந்த மாதிரி ஐட்டம்லாம் இருக்காது. தேடி எடுக்கணும் நீ பார்த்து. எனக்கே தெரியும். நெக்ஸ்ட் டைம் நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு நான் வந்து ஒயிட் சாஸ் பாஸ்தா செஞ்சு காமிக்கிறேன். எனக்கு என்னன்னா உங்களுக்கு டக்குன்னு அப்படியே கமெண்ட்ல சொன்னீங்கன்னா என்ன எனக்கு ரெசிபி எல்லாம் தெரியுமோ அதெல்லாம் உங்களுக்கு நான் செஞ்சு காமிக்கிறேன். அம்மாவுக்கு பிடிச்ச ரெசிபி எல்லாம் கண்டிப்பா நீங்க அவ செஞ்சு காட்டுவான். நல்லா பாஸ்தாலாம் நல்லா செஞ்சா. ஒரு டைம் ஒயிட் சாஸ்ல செஞ்சு கொடுத்தா நல்லா டேஸ்ட் பண்ணி பார்க்க எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. நீ செஞ்சு சாப்பிட்டே ஆகும் சொல்லி சரின்னு சொல்லி ஒரு பீஸ் ஒன்று சாப்பிட்டேன். டேஸ்ட் வந்து நல்லா இருந்துச்சு. அதுல வந்து எனக்கு என்னன்னா அந்த சீஸ் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா, அதனால எனக்கு அந்த அளவுக்கு பிடிக்காது. ஆனா ஒரு டைம் சாப்பிட்டு ஒரே ஒரு பீஸ் சாப்பிட்டு பாக்குறப்போ டேஸ்ட் ஓகேவா தான் எனக்கு வந்து பிடிச்சிருந்துச்சு. ஓரளவுக்கு தான் பிடிச்சிருந்துச்சு, நல்லா பிடிச்சிருந்து. ஏன்னா எனக்கு பிடிக்காது. அஸ்பக் சாப்பிட்டுட்டு அஸ்பக்கு வந்து சாப்பிட்டுட்டு சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா. அப்புறம் நார்மல் பாஸ்தா செஞ்சு கொடுப்பான். அது வந்து எனக்கு நான் பாஸ்தாவே சாப்பிட மாட்டேன். இதை செஞ்சு கொடுத்ததுக்கு அப்புறமா பாஸ்தா அசுமா செஞ்சு கொடுத்துதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து அடிக்கடி இப்ப செய்யறப்பெல்லாம் நான் வந்து பாஸ்தா வந்து சாப்பிட்டுக்கிறேன். நல்லா இருக்குன்னு. அந்த ஒயிட் சாஸ் மட்டும் எனக்கு அந்த அளவுக்கு ஒத்து வரல. ஏன்னா அந்த சீஸ் எல்லாம் போட்டு ஒயிட்டா இருக்கிறது எனக்கு என்னவோ திகட்டுதா, அதனால எனக்கு அது இஷ்டம் இல்லை. ஆனா இவங்க எல்லாம் நல்லா சாப்பிடுறாங்க, சூப்பரா இருக்கு. நாங்க எனக்கு ஒரு வாய் வைக்கிறப்ப நல்லா இருக்கு, 2வது வாய் வைக்கிறதுக்கு மனசு ஒத்துக்க மாட்டேங்குது, அவ்வளவுதான். ஏன்னா அம்மாக்கு அந்த டேஸ்ட், அதான் பட்டரு இந்த டைரி ப்ராடக்ட்ஸ்லாம் அம்மாக்கு சுத்தமா பிடிக்காது. இந்த பால் நெய், பால் குடிப்பேன், நெய், அப்புறமா பால் சாரி நெய், அப்புறமா அந்த பன்னீரு, அப்புறமா அந்த பட்டரு, அது அந்த சீஸு, இந்த மாதிரி ஐட்டம்லாம் எனக்கு பிடிக்காது. அதுக்கெல்லாம் ஆப்போசிட்டா அஸ்மா. ஆமா எனக்கே எல்லாமே பிடிக்குது.
தெரியலையே. சரி வை வை உள்ள வை வா. ஓகே நம்ம வந்து 27 செகண்ட் தான் இருக்கு வா. ஏன் இப்படி பண்ணேன்னா டெக்கரேஷன் பண்ண வந்தேன், அது வந்து கொதிச்சு விட்டுருச்சு, அதனால இப்படி பண்ணி விட்டுட்டேன். இப்படி பண்ணி விட்டுருங்க, ஏன்னா உள்ள பபிள்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அது அப்படியே சரியா போயிடும். ஓகே அவ்வளோதான். பார்த்தீங்களா உள்ள போ பார்த்து வையே சுட்டுக்கா. எனக்கு எப்போல்லாம் நான் அவன்ல செய்யறேனோ அப்பெல்லாம் என் கை சுட்டுக்கும். ஓகே க்ளோஸ் பண்ணிடுங்க. வச்சுட்டு திரும்ப அதே மாதிரி இந்த கன்வென்ஷன்ல 180 டிகிரி வச்சு ஒரு ஒரு 25 மினிட்ஸ் 25 மினிட்ஸ் 4 தான் இருக்கு. 24 வந்து ஒரு 24 மினிட்ஸ் வச்சு ஆன் கொடுத்துடலாம். அது படுத்துறேன். அது என்ன 24? ஏன் அதை இன்னும் ஒரு நிமிஷம் எக்ஸ்ட்ரா இருந்தா என்ன ஆயிர போகுது எனக்கு தெரியல. இருந்திருக்கலாம், பட் பரவாயில்ல. அது எனக்கு ஏதோ ஒரு கணக்கு வெந்துருச்சு. இது வந்து கருகி இருக்குன்னு நினைக்காதீங்க. சாக்லேட் மேல போட்டனால அந்த மாதிரி ஆயிடுச்சு. நல்லா வெந்துருச்சுதா. வெந்துருச்சு. கமுத்துறியா இல்ல சூடு ஆறட்டுமா? பாப்போம். கமுத்தாதுன்னு நினைக்கிறேன். ரெண்டு பக்கம் இப்படி துணியை பிடிச்சிட்டு இப்படி பண்ணீங்கன்னா தான் வரும். ஓபன் பண்ணுவேன், நான் தான் ஓபன் பண்ணுவேன். நல்லா இருக்கா? ஓகே நான் தான் கட் பண்றேன். சாஃப்டா தான் இருக்கு. பரவாயில்ல, வெந்திருக்கு. குட் குட். பாடு. ஹாப்பி பர்த்டே டு யூ. சாக்லேட் ஓவரா போட்டு வச்சிருக்கேன். நல்லா சுட சுட கேக் சாப்பிடுறேன். ஆஹா பாப்பு. ஓகே சூப்பரா இருக்கா? இங்க கொண்டா சாப்பிட்டு கேக் நல்லா இருக்கு. பாருங்க உள்ள வந்து நிறைய சாக்லேட்டை தூவி உள்ள விட்டு கிளறி விட்டாளா, அதனால உள்ள என்னன்னா அந்த சாக்லேட் மெல்ட் ஆகி அந்த லாவா கேக் மாதிரி இருக்கு பார்த்தீங்களா, அந்த மாதிரி உள்ள இருக்கு. அந்த சாக்லேட்டை போடாத நான் அன்னைக்கே ஒரு நாள் சொன்னேன், கேட்கல. டேஸ்டா இருக்குமா? டேஸ்டா தான் இருக்கு, இல்லைன்னு நான் சொல்லல, சூப்பரா இருக்கு. ஆனாலும் பிரச்சனை இல்லை, இந்த லாவா போல எடுத்து நம்ம சாப்பிடலாம், நல்லா இருக்கு. சக்சஸ். அதான் ஒரு இது பண்ணிடுறது ஆர்வ கோளாறுல வெட்டி வச்சு நம்ம சாப்பிட்டாங்க, அதனால அதையும் சேர்த்து போட்டதுனால இப்படி ஆயிடுச்சு. நல்லா இருக்கு. அவ்வளவுதான். நீங்களும் இதே மெத்தட்ல இதே அளவுல ட்ரை பண்ணி பாருங்க. அளவுல சாக்லேட் கூட கம்மி பண்ணிக்கோங்க. சொல்ல அளவு சொல்லலையா? போடுவாங்க போடுவாங்க. நீ என்ன போட்டனே தெரியாம போடுவாங்க. சரி, கடைசியில என்னன்னா ஆர்வத்துல உள்ள வந்து சாக்லேட்டை சும்மா தூவி விட்டு இது பண்ணாங்களா, அது பண்ணாம இருந்திருந்தா சூப்பர். இந்த ப்ரௌனி வந்து 100% சூப்பர் ப்ரௌனி. இப்ப உள்ள போட்டதுனால என்னன்னா இது லாவா ப்ரௌனி அப்படின்னு நம்மள பேர் ஒண்ணு வச்சுக்கோம், லாவா ப்ரௌனி. இது டேஸ்ட் வேற லெவல்ல இருக்கு. சிஞ்சுவாரு கேக் செஞ்சதுக்குள்ள நான் கேக் செஞ்சா பிடிக்கும். கொஞ்சம் நிறைய கொடுக்க மாட்டேன், ஒரு ஸ்பூன் கொடுப்பேன். மைக் போடாம பேசுறேன்னா கேட்காதாமா. அவ்வளவுதான். நீங்களும் வந்து இந்த மாதிரி ப்ரௌனி செஞ்சு பார்த்துட்டு மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க, நல்லா வந்துச்சா வரலையா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவாமா? ஆமா. திருப்பி போடவா வேணா? இப்படி இருக்கட்டும். ஓகே இப்படியே இருக்கட்டும். பார்த்துக்கோங்க எங்களோட ப்ரௌனி.